2005 முதலாக புத்தக திருவிழா அப்பதான் தொடங்குறாங்க. முதல் புத்தக திருவிழா 2005. நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, எனக்கு ஒரு 4 புத்தகம் வேணும்ப்பான்னு ஒரு 4 புத்தகத்தினுடைய பேரை சொல்றேன். 4 புத்தகம் தாங்க கேட்டேன். 4 புத்தகம் சொல்லி இந்த 4 அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. மறுநாள் போய் கேட்கிறேன், அப்பா இந்த 4 புத்தகம் பாருனேன். அப்பயும் பதில் சொல்ல, முறைச்சிட்டு போயிட்டாரு. 3வது நாள் போய் கேட்கிறேன், பயங்கரமான திட்டு. இவங்க பாடத்தை படிக்க மாட்டானுங்க, புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் கேட்கறாங்கன்னு பயங்கரமா திட்டுறாரு. நான் யோசிக்கிறேன், என்னன்னா 4 புத்தகம் தானே கேட்டோம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு திட்டுறாரு, வாங்கியே தரமாட்டேன்ட்டாரு. 10 நாள்ல புத்தக திருவிழா முடிஞ்சிடும், என்னப்பா பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்ப புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது. மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடந்தது. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள். அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாய் பரிசு பெற்றோம் 2005. இப்ப இந்த 5000 ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்துட்டாங்களா, 10% டிஸ்கவுண்ட், 5500 ரூபாய்க்கு புத்தகம் எடுத்துக்கலாம். வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பினேன் கொண்டு போய். இப்ப எங்க அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம், ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, ஒரு புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, ஒரு 4 புத்தகம் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, வீடு பூரா புத்தகம், இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்க அப்பா அப்படி ஒரு கெத்தா பார்த்தேன். அவர் எதுவுமே சொல்லல, சிரிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்ப நான் புத்தகம் எடுத்து படுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார், அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிடுவார். ஒரு பத்திரிகை வந்துச்சு, எங்க அப்பா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி இந்த மதுரையில புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, எப்ப 20 வருஷம் கழிச்சு. 20 வருஷம் கழிச்சு எங்க அப்பா கேட்கிறாரு, மதுரை புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு 4 புக்கு கேட்டேல, அப்பா வாங்கி தரல, என் மேல உனக்கு கோவமாப்பா. நான் சொன்னேன், என்னப்பா 20 வருஷம் கழிச்சு, அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுலப்பா, 20 வருஷம் கழிச்சு. இல்லப்பா நீ அந்த 4 புத்தகம் எழுதி கொடுத்தேல்ல, நான் போய் புத்தக திருவிழாவில் போய் பார்த்தேன்ப்பா, அதோட விலையெல்லாம் கேட்டேன், மொத்தமா 800 ரூபா வந்துச்சுப்பா. அப்பா கிட்ட 800 ரூபா இல்லப்பா, அப்பா கிட்ட 800 ரூபா இல்லப்பா. முதல் நாள் எப்படியாவது இது புரட்டிடலாம்னு நினைச்சேன், 2வது நாள் எப்படியாவது புரட்டிடலாம்னு நினைச்சேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு வேற வழியும் தெரியல. பெத்த பையன்கிட்ட அவன் ஒன்னு கேட்டப்ப காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பாக்கு அப்ப இல்லப்பா, அதனால உன்னை திட்டேன்பான்னு. மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி, நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது. என்னுடைய மகன் ஒன்று கேட்கும் போது அதை வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது ஒரு அப்பாவினுடைய வழி என்ன என்பது 20 வருடம் கழித்துத்தான் அவருடைய அந்த வழி புரிஞ்சது. அதுக்காக இந்த அப்பாக்கள் வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க, கரெக்டா, கொஞ்சம் கோபமாவே இருப்பாங்க. எங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன், எப்படி இவரோட குடும்பம் நடத்துற, என்னைக்காவது இவரை விட்டு போலான்னு நினைச்சிருக்கேன். எங்க அப்பா எப்ப பார்த்தா திட்டிகிட்டே இருப்பாரு, என்னைக்காவது இவரை விட்டு போலான்னு நினைச்சிருக்கியாமான்னு எங்க அம்மாட்ட கேட்கிறேன். 60ஆம் கல்யாணத்துல என்னைக்காவது விட்டு போயிடலாம். எங்க அம்மா சொன்னாங்க, தினம் நினைப்பேன், எப்படியாவது இவரை விட்டு போயிடலான்னு தினம் நினைப்பேன். ஆனா இவரை விட்டு போனா இவருக்கு மூக்கு கண்ணாடி யாரு எடுத்து தருவாங்க, இவருக்கு கீரையை மசிச்சு யாருக்கு கொடுப்பாங்க, இந்த சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் என்னன்னே உங்க அப்பாவுக்கு தெரியாது. நான் விட்டு போயிட்டேன்னா இந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு அப்படியே பார்ப்பேன், பரிதாபமா இருக்கும். உங்க அப்பா முகத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கும், போனா போகுதுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவேன் நான்.